ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா மஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா மஷியாவின் நாமத்தினால எல்லாருக்கும் கூடார பண்டிகை முதல் நாள் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த கூடார பண்டிகையின் முதல் நாள் ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நம்ம எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹா ஷபாத் ஷலோம் கோலேஹா ஷபாத் ஷலோம் கோலேஹா. கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளான இந்த விசேஷித்த ஓய்வு நாளிலே கூடார பண்டிகையின் சுக்கோத்தின் முதல் நாள் சபை கூடுதலை ஆசரிக்கும்படிக்காக எங்களை நீ தெரிந்து கொண்டு வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். சத்தியத்தின் பாதை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். மற்றும் நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் தூய பலிகளையும் ஏறெடுக்கின்றோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்கள் மீது நீர் அளவில்லாத அன்பு வைத்தபடியினாலே ஒரே பேரான குமாரன் மூலமாக நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பிற்காக எங்களையே நாங்கள் ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்கின்றோம். பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற இரக்கமும் அன்பும் நிறைந்த ராஜாவாக இருக்க போகிற வருகிறவருமாகிய இருந்தவரும் இருக்கிற வருகிறவருமாகிய எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் ஆத்துவ மனவாளரே, எங்களை மஷியாவே, நீர் எங்கள் மத்தியிலே பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தும் இதோ ராஜாவாக நீர் 1000 வருட அரசாட்சியில எங்களை ஆளப்போகிறீர். உமக்கு நாங்கள் லேவியராகவும் ராஜாக்களாகவும் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே உமோடு கூட நாங்கள் இருக்கும்படிக்கான சாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் கூடி நன்றிகளை தூய பலிகளையும் ஏறெடுக்கிறோம். இது பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த நாளிலே சபையாக ஒரு மனதோடு கூடி ஆராதித்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகின்றோம். தேவன் தாமே நீர் இந்த நாளை ஏற்படுத்தினீர். எங்களுக்கு விடுதலையோடு உண்மை ஆராதிக்கும்படியான அந்த போக்கையும் தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினாலே சுக்கோத் முதல் நாள் கூடார பண்டிகை சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனை நாம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு துதிக்க போகிறோம். நாம் ஆராதனை செய்கிற ஒரே தெய்வம், அவர் பராக்கிரமம் உள்ளவர், பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியானவர். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல். ஆகவே நாம் ஆராதிக்கும் யெஷுவா என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிருந்தும் என்னோடு பேசுகிறாரே என்று இந்த வேளையில முழு மனதோடு நாம் ஆராதிக்க போகிறோம். எங்களுக்கான குடாரத்தை இறந்த குடாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீரே, அதனை சேர்க்கும்படியாக சித்தம் கொண்டவராக இருக்கிறீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை செய்கிறவரே, ஆராதிக்கும் யெஷுவா என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிரம் என்னோடு பேசுகிறாரே. ஆராதிக்கும் யெஷுவா என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிரம் என்னோடு பேசுகிறாரே. அவர் செய்திகளுக்கும் மீட்பதற்கு அவர் கண்ட காரியங்கள் சுதவான்மை கொண்டது. ஒரு சேவைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். ஒரு மத்திய தாண்டுவேன், யெஷுவா என்னோடு இருந்தார். ஒரு சேவைக்கு பாய்வேன்,
அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைக்கப்பட்டு போன வாழ்க்கையை சீரமைக்கின்ற தேவன் நீராண்டவரே, அரணான பட்டயம் போல இருக்கிறீர். உடைந்து போன என் வாழ்வில் சீரமைத்தாரே, அரணான பட்டயம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வில் சீரமைத்தாரே, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் எங்களை விட்டுவிட்டு நீதியின் மார்க்கவசத்தினால் எங்களை படைத்திருக்கிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கிருபையினால் வழிநடத்துகிறீரே, என் ஆவியின் மேல் அதிகாரம் தந்திருக்கிறீரே, உமக்கு ஆராதனை. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திவிட்டாரே, நீதியின் மார்க்கவசம் தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திவிட்டாரே, நீதியின் மார்க்கவசம் தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்திவிட்டாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்திவிட்டாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவா என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன கோலை குளிர்க்க செய்த தேவனே, ஜீவனற்ற வாழ்க்கையிலே ஜீவன் தந்தீரே. ஒரு சேனையை போல எழுப்பி வர செய்யும்படியாக நீ செய்ய போகிறீரே. அல்லேலூயா. வெட்கத்தை சுதந்திரிக்கும் கருணை, கடவுளே உமக்கு ஆராதனை. போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, எங்களை காண்கிறவர் நீராண்டவரே. ஆண்டவரே, சிறந்தவரே, உமக்கு ஆராதனை. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்வாரே, என் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்வாரே, அவன் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவா என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவா என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயற்கையோடு இருக்கிறவரே, நாங்கள் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வோம், மதிலை தாண்டுவோம். அற்புதமானவர், அதிசயமானவர், சுமார்மையினர், எங்களோடு எதிர்மாய் இருக்க போகிறவர். அல்லேலூயா. ஒருவரே தேவனே ஆண்டவரே, ஒருவரே அற்புதர், அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது
எப்பொழுதும் நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமென். அவரே எப்பொழுதும் நமக்கு நிகரில்லாத ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்காக செய்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கிறதும் இல்லை, மனுஷருடைய இருதயத்துல தோன்றுகிறதும் இல்லை. அப்படியான ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியான கிரியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே நாம் பிரவேசிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஒரு பாக்கியமான விஷயம், சந்தோஷமான நாள் இந்த நாள். அவருடைய ராஜ்யத்திலே, யெஷுவாவின் ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற நாள். ஆமென், அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவர் வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாரு, இதோ உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறேன் என்றதை அவர் ஏற்படுத்தி வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்துல நம்மை கொண்டு செல்ல போகிறார். ஆகவே அந்த ராஜ்யத்தில் நாம் சேரும்படிக்கான வாஞ்சை உள்ளவர்களாக, ஆண்டவரே இந்த ராஜ்யம் எங்களுக்கு எத்தனை வெளியேற பெற்ற விஷயமாக இருக்கிறது, உடைய ராஜ்யம் வரும்படியாக நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். வருக ராஜ்யம் வருக என்று துதிக்க போகிறோம். அவருடைய ராஜ்யமே நிகரில்லாத ராஜ்யம். அதுல நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிற ராஜ்யம், நீதியின் ராஜ்யம், அவருடைய ராஜ்யம். ஆமென்.
விசேஷமான நாள், அவருடைய ராஜ்யத்திலே நுழைய போகிற நாள். கண்களை படிக்கலாம். பின் ராஜாவே, சீக்கிரமாய் வரப்போகிறவரே, நாங்கள் ஆராதித்தோம், எங்கள் ஆராதனை எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டேன். ராஜ்யத்தை சீக்கிரமாக வரும்படியாக யெஷுவாவே என்னை நோக்கி நாங்கள் வாஞ்சையோடு எங்கள் சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, யெஷுவா நாமத்தினால் எங்களை துதியை ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ப்ளீஸ் டேக் திஸ். இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான கூடார பண்டிகை முதல் நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையில, இந்த அருமையான கூடார பண்டிகை முதல் நாளிலே சகோதர சகோதரிகள் வாலிபுள்ள எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, விசேஷத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாள்ல உங்க எல்லாரையும் கூடார பண்டிகையின் முதல் நாள் ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தரோட கிருபையால நல்லா இருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கூடார பண்டிகையின் முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தையை பகிரும்படியாக டேவிட் பிரதரை அழைக்கிறேன். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் கூடார பண்டிகையினுடைய வாழ்த்துக்கள். ஹாக் சுகோத் சமயா. பக்கத்துல கை கொடுத்து ஹீப்ரூல விஷ் பண்ணலாமா? ஹாக் சுகோத் சமயா. பண்டிகை நாளுடைய வாழ்த்துக்கள், சுக்கோத் பண்டிகையினுடைய வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை நாளை குறித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பைபிளுடைய வெளிச்சத்துல இருந்து நம்ம பார்த்து தியானிக்கலாம். சுக்கோத்துடைய பண்டிகையை குறித்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு யாரா சொல்லுங்க. Feast of Tabernacles. பிரதர் வந்தாலும் என்ன அப்படியே மாட்டி விட்டுருவாங்க. ஏதாவது பேசுறேன் நம்ம மட்டும் தானே. லெட்ஸ் டிஸ்கஸ். உலகத்துல தற்காலிகமாக வாழ்ற அடையாளமாக இன்னைக்கு இந்த சுப்பத்து கூடார பண்டிகைனால எல்லாரும் டெம்பரரி கூடாரம் போட்டு அதுல வாழ்வாங்க. 7 நாளைக்கு முதல் 7 நாளைக்கு. அப்புறம் இதோட நிறைவு எப்படின்னா, இதுதான் 1000 வருடத்தின் 7வது 1000 வருடத்தின் முதல் நாள் வெற்றி. இததான் முன்பிதாக்கள் எல்லாம் அவங்களுடைய எண்ணத்துல வைத்து, அதாவது 4000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம் போன்ற முன்பிதாக்கள் அவங்க எண்ணத்துல இருதயத்தை வைத்து இப்படியாக வாழ்ந்தாங்க. இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை தற்காலிகமானது. அப்ப இப்ப நம்ம எவ்வளவு ஒரு அந்த ஆதங்கத்தோடு
சொன்ன மாதிரி ஒரு டெம்பரரி டுவெல்லிங். இந்த உலக வாழ்க்கையானது நமக்கு ஒரு கூடாரம் மாதிரி தான். கூடாரம்ன்றது என்னது? ஒரு டெம்பரரி டென்ட் மாதிரி தான் இல்லையா? நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதை எடுத்துட்டு போட்டுட்டு போகக்கூடியதான். சிஸ்டர் போன முறை ஆராதிக்கும் போது சொன்னாங்க ரெகபோத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? ஈசாக்கை குறிச்சு பார்க்கும்போது, ஈசாக்கோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கும்போது, ஈசாக்கு ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய நல்ல பில்டிங் கட்டுறாப்புல, கட்டி வாழ்றாப்புல. அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க? துரத்தி விட்டுறாங்க. நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்டின எல்லாத்தையும், அவர் தோண்டின கிணறு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? எடுத்துட்டு துரத்தி விட்டாங்க. இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணாரு? அதே மாதிரி ஒரு பர்மனன்ட் இடம் போட்டாராம், கூடாரம். அதாவது ஒரு வீடு மாதிரி கட்டி அங்க இருக்கணும்னு கிணறுலாம் தோண்டிட்டு போனாங்க. அங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க? துரத்தி விட்டுட்டாங்க. கடைசியில இன்னொரு இடத்துல போய் கூடாரம் போட்டாராம். பர்மனன்டான ஒரு வீடு கட்டல, ஒரு கூடாரம் போட்டாராம். அங்க யாருமே வந்து எதுவும் என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. அப்ப அந்த இடத்துக்கு தான் என்ன பண்ணாராம்? பேர் வச்சாரா ரெகபோத் சொல்லி பேர் வச்சாராம். ஓகே ஓகே. இந்த கூடார பண்டிகை குறித்து நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சு, இதுல நம்ம தோரால இது வந்து ஒரு கட்டளையாக கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா? வருஷந்தோறும் ஒவ்வொரு கூடார பண்டிகை நம்ம ஆச்சரிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த கூடார பண்டிகைக்கு நமக்கு கட்டளை இருக்கிறார். ஓகே. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். லேவியர் 23. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாவருடையும் செய்யலாகிறது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்தப்படுவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்தப்படுவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்க தாய் கர்த்தருக்கு சர்வாங்க காரண பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சம் கிளைகளையும் ஆற்றல் அடிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செலுத்த வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். இப்போது கூடார பண்டிகையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு. என்னென்ன பண்ணணும் சொல்லி, என்னென்ன காரியங்கள் நீங்க வாசிச்சல என்னென்ன கவனிச்சீங்க? 7 நாள் கொண்டாடணும். அதில் முதலாவது நாள் ஓய்வு நாள், கடைசி நாள் ஓய்வு நாள். மற்ற எல்லா நாளுமே பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான்கு விதமான சேர்ப்பு காலப்படி. ஆமா, இது வந்து ஒரு
இன்கேதரிங், ஃபீஸ்ட் ஆஃப் இன்கேதரிங், நம்மளுடைய அறுவடைகள் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியதான ஒரு பண்டிகை அப்படின்றாரு. 4 விதமான தாவரங்கள் என்ன பண்றாரு, எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக களி கூற கடவுள்ன்றாரு. இதை குறிச்சு நம்ம இந்த நாள்ல கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அந்த 4 விதமான தாவரங்கள் என்ன, ஏன் அதை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி களி கூறணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த கூடார பண்டிகை அப்போ சுக்கோத்துல, அதாவது கூடாரங்களில வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. டெம்பரரி டுவெல்லிங்ஸ்ல எல்லாருமே வாசம் பண்ணணும். இதுதான் இந்த கூடார பண்டிகையில சொல்லப்பட்டிருக்க ஒரு சில கட்டளைகள். நம்ம எக்கால பண்டிகையில சொன்னது போல அதுல என்ன பண்ணணும், எக்கால சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் அங்க சொல்லியிருக்கோம். சோ இந்த பண்டிகையில ஒரு சில முக்கியமான காரியங்கள் கொடுத்திருக்கிறார். ஏன் இதை கொடுத்திருக்கிறார், இதுக்கான அர்த்தங்கள் என்ன, நம்ம ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் ஒரு சில காரியங்கள் நமக்கு எழுதி கொடுப்பாரு. ஆனால் அது கண்டிப்பா அதுக்கான ரீசன்ஸ் உண்டு. சோ இதுக்கான காரணங்கள் என்ன. சோ இந்த பண்டிகையில முக்கியமா ஆண்டவர் சொல்ற காரணம் என்னன்னா, ஜாய்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணணும்ன்றாரு. சோ நீங்க எல்லாம் ஜாய்ஃபுல்லா இருக்கீங்களா, இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? மற்ற பண்டிகைகளை பார்க்கணும், அதாவது நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி, வேதாகமத்தினுடைய தோராவுடைய சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பண்டிகைகள் கொண்டாடணும் இல்லையா? அந்த பண்டிகைகள்லாம் நமக்கு பேர்லாம் தெரியும். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், இப்படிப்பட்ட நியூ இயர், இப்படிப்பட்டதா பண்டிகைகள். அந்த பண்டிகைகளோட வேதாகமத்தினுடைய பண்டிகைகளை கம்பேர் பண்ணும்போது அந்த பண்டிகைகளுக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருந்தது. பழைய காலத்துல ஒண்ணு நடந்தது, அதை நினைவு கூறி என்ன பண்றோம், அவைகளை நம்ம செஞ்சோம் இல்லையா? ஆனா வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஒரு பிரசன்ட் டென்ஸ் இருக்கு, ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. அந்த நாட்கள்ல ஏதோ ஒன்று நடந்தது, அதே நாட்கள்ல இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்குது, அதே நாட்கள்ல இனியும் நடக்கும். இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஆண்டவர் வேதாகமத்துல இந்த 7 பண்டிகைகள் கொடுத்திருக்கிறாருன்னா சும்மா ஒரு ட்ரெடிஷனலா இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கல. இந்த பண்டிகைகள் எல்லாம் போல என்ன சொல்றாரு, மெசியாவை குறித்ததான திருஷ்டாந்தங்கள், மெசியாவை குறிச்சதான நிழலாட்டங்கள், நடக்க போகிற காரியத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் என்ன பண்றாரு, தருகிறார். ஏன் தருகிறார்னா, தேவனுடைய திருச்சபைகள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, கடைசி காலத்துல ஆண்டவருடைய மறைபொருட்கள் ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னு. முதல் முறை இந்த கூடார பண்டிகைகள் அனுசரிச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் மிஸ்ட்ரீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு, ஆண்டவர் சொன்னாரு, அதனால செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா இதனுடைய மறைபொருட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகிட்டே இருந்தது. முதல் முறை கூடார பண்டிகைக்கு அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்க ஃபர்ஸ்ட் கூடார பண்டிகை எங்க கொண்டாடுறாங்க தெரியுமா? வனாந்தரத்துல. லிட்டரலா அவங்க எல்லாருமே எங்க எப்படி இருந்தாங்க, கூடாரங்கள்ல இருந்தாங்க. எல்லாருமே கூடாரவாசியா இருந்தாங்க. டெசர்ட்ல கூடார போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாசம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் கூடாரத்துல வாசிக்கிறீங்க, வாசமா இருக்கிறீங்க, நானும் என்ன பண்ண போறேன், உங்க மத்தியில ஒரு கூடாரமா வாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். மோசே கிட்ட ஒரு கூடாரத்தை ரெடி பண்ண சொன்னாரு. அந்த கூடாரம், நான் தங்கி இருக்க வேண்டிய கூடாரம் எப்படி இருக்கணும், இந்த முறையில இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லி அந்த கூடாரத்தை உருவாக்க சொல்லி சொன்னார். இன்னைக்கு கூட நீங்க போட்டோ காமிச்சீங்க இல்லையா, ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல். என்னென்ன பிரிவு இருக்கிறதுல 3 பிரிவுகள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசையோடு கூட பேசினவரா இருந்தார். அப்போ ஜனங்கள் எல்லாம் கூடாரங்கள்ல வசிக்கும் போது பூமியையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின கர்த்தர் என்ன பண்றாரு, மனுஷர் கூட வந்து கூடாரத்துல வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு தேவன்ல. நம்ம எல்லாம் கூடாரங்களை வாசம் பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து என்ன பண்றாரு, அவரும் கூடாரத்துல வாசம் பண்றாரு. இப்போ நம்ம ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போம், இந்தியாவுடைய பிரசிடென்ட் என்ன பண்றாரு, உங்க ஃப்ரெண்டா இருக்கிறாரு சரிங்களா? பிரசிடென்ட் என்ன பண்றாரு, திடீர்னு கால் பண்ணி, நான் உங்க வீட்டுல உங்க கூட வந்து என்ன பண்ண போறேன், ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய ஆளு நம்ம கூட வந்து ஸ்டே பண்ண போறாங்க, ஒரு ஆச்சரியம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி அந்த சராசரத்தை உண்டாக்கின கடவுள் ஆண்டவர் என்ன பண்றாரு,
இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தது நிமித்தமா என்ன சொல்றாரு, உங்க மத்தியில நானும் என்ன பண்ண போறேன், கூடாரமா வாசம் பண்ண போறேன். முதல் கூடார பண்டிகை அவங்க என்ன பண்றாங்க, வனாந்தரத்துல செலிப்ரேட் பண்றாங்க. அந்த செலிப்ரேட் பண்றதுக்கான மார்க், அதனுடைய அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் ஆதியில ஏதேன் தோட்டத்துல தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆண்டவர் மனுஷனோடு கூட உலாவினவரா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா என்ன பண்ணாங்க, தங்கி இருந்தாங்க ஏதேன் தோட்டத்துல. ஆனா பாவம் செய்தது பிறகு என்ன ஆச்சு, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிளவு உண்டாயிருச்சு. அப்போ மனுஷனால மறுபடியுமாய் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக போக முடியல. மீண்டுமாய் ஆண்டவரோடு கூட அந்த நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக வாழ முடியல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்றாரு. மனுஷனை மறுபடியும் மீட்டு எடுக்கணும், மனுஷனை மறுபடியும் என்னோட கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனுடைய அடையாளமாகத்தான் என்ன நம்ம கொண்டாடுகிறோம், கூடார பண்டிகை கொண்டாடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கூடார பண்டிகை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கூடாரத்துல வசிக்கும் போது நானும் என்ன பண்றேன், உன்னோட கூட இறங்கி வந்து நானும் மத்தியில வசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மத்தியில ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. நினைச்சு பாருங்க, காலையில அவங்க கூடாரத்தை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தாக்க என்ன இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோங்க, சுத்திலும் இஸ்ரேல் ஜனங்க ஒரு கோத்திர ரீதியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூடாரத்துல வசிட்டு இருக்காங்க. நடுவுல என்ன இருக்கு, ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னாலே அது மேல என்ன இருக்குமா, பில்லர் ஆஃப் ஃபயர். வானத்துல இருந்து அந்த கூடாரம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அக்கினியான ஒரு பில்லர் நிக்குமா. பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த ஜனங்க பார்க்கும் போதே ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் பண்ற ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம கூட வாசம் செய்யறாரு, நம்ம மத்தியில ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கும். நைட்ல பார்க்கும்போது பில்லர் ஆஃப் கிளவுட் அவங்க கூட இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்பும் போது, அவங்க டிராவல் பண்ணி போகும்போது மோசே சொல்லுவாரு, ஆண்டவர் கர்த்தாவே எழுந்தருளும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளவுட் அப்படியே லிஃப்ட் ஆகும். அவங்க டிராவல் பண்ணி போகும்போது அப்படியே அந்த கிளவுட் அவங்களோட கூடிய போகும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க தனியா இல்ல, நான் உங்களை கூப்பிட்டு போறேன், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் தான் நம்மோடு கூட இறங்கி வந்து நம்மோடு கூட நடக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்முடைய கையை பிடிச்சு he expects a relationship with us. அவர் வானத்துல பரலோகத்தில் உட்கார்ந்து ராஜாவா இருக்கிறார். அதே சமயத்துல நம்மோடு கூட சேர்ந்து வாழக்கூடியவராக, நம்மோடு சேர்ந்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, முதல் கூடார பண்டிகை ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு கூடார பண்டிகை வருகிறது. அது என்ன ஒரு கூடார பண்டிகை, சரித்திரத்தையே புரட்டி போட்டதான ஒரு கூடார பண்டிகை. எடுத்து வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம் மத்தியிலே கூடாரமாக வாசம். He tabernacled among us. அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை ஸ்கெனோ என்று சொல்லப்படுகிறதான ஒரு எபிரேய வார்த்தை. நம்ம மொழியில வாசம் பண்ணினார் ரொம்ப சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்கெனோன்ற வார்த்தைக்கான அர்த்தம்னா he tabernacled, டென்ட்னு அர்த்தம், சுகோத்னு அர்த்தம். அப்போ வானத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன பண்றாரு, பூமியில ஒரு கூடாரமாக என்ன பண்றாரு, வார்த்தை மாமிசமாகி இந்த ஃப்ளஷ் என்கிறதான இந்த கூடாரத்தை ஆண்டவர் போட்டுட்டு என்ன பண்றாரு, நம்மோடு கூட வந்து வாசம் செய்கிறார். வனாந்தரத்துல அவங்க டென்ட்ல வாசம் செஞ்சாங்க. இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க மத்தியில அந்த கூடாரத்துல வாசம் செய்யறாரு. அதுக்கப்புறமா இஸ்ரேல் தேசத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, வீடெல்லாம் கட்டி வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யேசுவா என்ன பண்றாரு, மீண்டுமா என்ன கூடாரத்துல வர்றாருன்னா, நம்முடைய இதே மாம்ச சரீரம் வாங்கி அந்த கூடாரத்தை தரிச்சிட்டு என்ன பண்றாரு, நம்ம மத்தியில வந்து வாசம் செய்கிறார். அப்போ யோவான் இங்க இந்த இடத்துல 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த கூடாரம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன, இயேசு பிறப்பு குறிச்சு சொல்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராக
நம் மத்தியில வாசம் செய்தார். He tabernacled. நம் மத்தியில கூடாரம் போட்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம மத்தியில அவர் பிறந்தார்னு அர்த்தம். அப்போ யெஷுவா பிறந்த நாளை யோவான் என்ன சொல்றாருன்னா the feast of tabernacle அப்படின்றாரு. என்றைக்கு அந்த வனாந்தரத்துல ஆண்டவருடைய மகிமை அவர் மத்தியில வந்து இறங்குச்சோ அதே tabernacle, feast of tabernacle தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கூடார பண்டிகை நாளில நம்ம மத்தியில அவர் என்ன பண்றாரு, பிறக்கிறார். பைபிள்ல தெளிவா போட்டிருக்குங்க யெஷுவா எப்ப பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கான ஆதாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த உலகத்துல இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி டிசம்பர் 25 யெஷுவா பிறந்த நாள் கிடையாது. அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா யெஷுவா பிறந்த நாள் இதுதான்றதுக்கு வேதம் தெளிவாக ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது சக்கரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சக்கரியா யாரு? ஒரு ஆசாரியர் என்று சொல்லி வசனத்தை எடுத்து வாசிங்கள். 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரியர் வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியர் ஒருவர் இருந்தார். அபியா என்றதான ஆசாரிய வகுப்புன்னு சொல்லும் போது அவங்களுடைய டர்ன் வரும். ஒவ்வொருடைய ஆசாரிய முறைமை வரும். அந்த ஆசாரிய முறைமைப்படி என்ன பண்ணணும், இவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த தூபப்பீடம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், அவங்க அந்த தூபம் ஏறெடுக்கணும். சோ இந்த முறைமை யாருடைய முறைமைனா அபியா என்றதான் இந்த குடும்பத்தினுடைய முறைமை. சோ இந்த குடும்பத்தின்படி யார் போறான்னா சகரியா உள்ள போகிறார். இவர் போகிறதான அந்த நாள் என்ன பாத்தீங்கன்னா சிவான் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ள இருக்கிறதான ஒரு நாள் ஆயிருக்கிறது. சிவான் மாசம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிசான், ஈயார், சிவான் 3வது மாசம் எபிரேய காலங்கள்ல நிசான் மாசம் தான் பஸ்கா பண்டிகை வருது. சோ சிவான் மாசத்துல தேவதூதன் வந்து என்ன பண்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவர் ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ண போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது யாரு? யோவான். ஓகேவா? சோ அந்த நாள்ல இருந்து கரெக்டா 40 வீக்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 40th வீக் என்ன வருதுன்னா பஸ்கா பண்டிகை வருது. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் யார் பிறக்கிறார்? யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு என்னைக்கு பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. இன்னைக்கு பஸ்கா பண்டிகையில அவங்க ஒரு தண்ணி கப் வச்சிருப்பாங்க. அது வந்து கப் ஆஃப் எலைஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த எலிஜாவுடைய கப் யார்? இயேசு கிறிஸ்து. எலிஜா யார் சொல்றாருன்னா எலியா ஏற்கனவே வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகர் யெஷுவா காண்பிக்கிறார். ஓகே, இப்போ யோவானுடைய பிறப்பு தெரிஞ்சு விட்டது. வேதாகமும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தெளிவா சொல்லுகிறது. எப்படின்னா யோவான் கன்சீவ் ஆயிட்டு 6 மாதம் கழிச்சுதான் என்ன பண்ணாரு, யெஷுவா கன்சீவ் ஆனார். இதுக்கான ஆதாரம் நமக்கு வேதாகமத்துல இருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன். எந்த 6ஆம் மாதத்துல? முதல் மாதம் எப்போ சீமான் மாசத்துல சகரியாவுக்கு தேவதூதன் சொன்னாரோ அதே போல கரெக்டா அந்த 6 மாசம் கழிச்சு கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகி யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். இந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். சோ யெஷுவா கன்சீவ் ஆன அந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் என்னன்னா எபிரேய மாதத்தின்படி கிஸ்லெவ் மாதம் என்று சொல்லுவார்கள். இந்த கிஸ்லெவ் மாதம் இருக்கிறதான முக்கியமான பண்டிகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன் என்று சொல்லுவாங்க. பிரதிஷ்டை பண்டிகை. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இந்த பிரதிஷ்டை பண்டிகை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே யெஷுவா வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு கடந்து சென்றார்னு சொல்லி சுவிசேஷ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஹீப்ரு மொழியில ஹானுக்கா பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்றதான அந்த கரெக்டா அந்த டைம்ல தான் யெஷுவா என்ன பண்ணப்படுகிறார், கருத்தரிக்கப்படுகிறார். அதுல இருந்து கரெக்டா 40 வீக்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. கரெக்டா அது என்ன நாள்ல வருதுன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ்ல வருது. யெஷுவா பிறந்தது கரெக்டா இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ் கூடார பண்டிகையில பிறந்தாருன்றதுக்கான ஆதாரம் நமக்கு வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். யேசுவா பிறக்கும் போது ஒரு கூடார பண்டிகையா இருந்தது. எல்லா பைபிள்ல 3 முக்கியமான பண்டிகைகளுக்கு இட் இஸ் a pilgrimage festival. உலகத்துல யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணணும், எருசலேமுக்கு வந்தாங்க. எந்த பண்டிகைக்கு முக்கியமா? பஸ்கா பண்டிகைக்கு வந்தாங்க, பெந்தெகோஸ்தே பண்டிகை, ஷாவோத், கூடார பண்டிகை கரெக்டா வந்தாங்க. சோ இந்த கூடார பண்டிகைக்கு உலகத்துல இருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. வந்திருக்கும் போது இங்க எருசலேம் நிரம்பி வழியுது, இடம் கிடைக்கல. யார் வரா? மரியாதை யோசேப்பும் வராங்க இந்த பண்டிகைக்காக. அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கும். சோ இந்த கூடார பண்டிகைக்கு அவங்களுடைய ஹார்வெஸ்டுடைய டைம்ன்றதுனால, ஹார்வெஸ்ட் அறுப்பனுடைய டைம், அதாவது அந்த இன்கேதரிங்குடைய டைம்னால அனிமல்ஸ் தங்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டெம்பரரி டுவெல்லிங்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கூடாரங்கள், மிருகங்கள் வந்து அந்த இடத்துல தங்கறதுக்காக. சோ இவங்களுக்கு எல்லா இடமுமே ஃபுல்லா இருந்ததுனால யெஷுவாக்கு கிடைச்ச இடம் என்னது, ஒரு சின்ன ஒரு அந்த அனிமல்ஸ் தங்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு கூடாரம் கிடைச்சது. எப்படி அந்த கூடார பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் கூடாரத்துல வாசம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருந்தாரோ, யெஷுவா பிறந்ததுமே ஒரு கூடாரத்துக்குள்ளதான் என்ன பண்ணாரு, பிறந்தவரா இருந்தார். அவர் பிறந்த போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேவதூதர்களை அனுப்பி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யூதர்களுக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவரை துணியில சுற்றி முன்னணியில கிடந்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் துணியில சுற்றி முன்னிலையில கிடந்திருக்க காண்பீர்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஏன் மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் வந்து சொல்லணும்? இவங்க யார் இந்த மேய்ப்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, யாத்திராகும் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடாகிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த இங்க சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி என்னன்னா, பஸ்காவுக்காக அடிக்கப்படுகிறதான ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன இருக்கணுமா? பழுதற்றதுன்னு அர்த்தம். அன்பிளமிஷ், ஒரு குறையும் இருக்கக்கூடாது, ஒரு காயம் இருக்கக்கூடாது, அதுல ஒரு ஊனம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெல்தியான குறையில்லாத ஒரு ஆடா இருக்கணும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. சோ இந்த பஸ்காவுக்காக செலக்ட் பண்ணப்படுகிற ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட போகிறதோ அந்த ஆட்டுக்குட்டி பிறந்ததுல இருந்து என்ன பண்ணுவாங்களாம், அதை பாதுகாத்து பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சிகப்பு துணியில என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆட்டை சுத்தி அந்த பிறந்த இடத்துல இருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேஃபா கொண்டு போய் வைப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு துணியினால சுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா அது எங்கேயும் போய் இடிச்சுக்க கூடாது, அதுக்கு காயம் வரக்கூடாது, அது பத்திரமா. ஏன்னா இது ஜனங்களுடைய பாவத்துக்காக செலுத்தப்பட போகிற பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இத பாதுகாக்கிறதுக்குன்னு எருசலேம் தேவாலயத்திலிருந்து தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு சில லேவியர்கள் இருப்பாங்க. இவங்க தான் இந்த மேய்ப்பர்கள். புரியுதா உங்களுக்கு? அங்க சொல்லப்பட்டிருக்கிற மேய்ப்பர்கள் சும்மா மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்ற தேவர்கள் வந்து இங்க போய் பாருங்க ஏசி பிறந்திருக்கிறான்னு சொன்னான்ற அர்த்தம் கிடையாது. இந்த மேய்ப்பர்கள் யாருன்னா எருசலேம் தேவாலயத்துல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதான லேவியர்கள். இவங்களுடைய வேலை என்னன்னா, பஸ்கா ஆடு, பிறந்த ஆட்டை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி அதை பாதுகாத்து அந்த ஆட்டை கரெக்டா அந்த பஸ்கா ஆசிரிக்கக்கூடியதான் அந்த நாள் பலிக்கு வரைக்கும் என்ன பண்ணணும், கொண்டு போகணும். சோ இந்த பஸ்கா ஆடை பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த பஸ்காவை ஆட்டை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவதூதன் வந்து என்ன சொல்றாங்க, உண்மையான ஒரு பஸ்கா ஆடு பிறந்திருக்கிறது, இந்த முழு உலகத்தினுடைய பாவத்துக்காகவும் மறிக்க போகிற ஆடு பிறந்திருக்கிறது. அந்த ஆட்டை பிள்ளை என்ன பண்ணாரு, துணியில சுற்றி முன்னணியில கிடத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் சொல்றாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? சொல்றதுக்கான கான்டெக்ஸ்ட் புரியுதா? சோ யெஷுவாவை அந்த ஆடு பிறந்த பஸ்கா ஆட்டு துணி சுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்க அதே மாடல் என்ன பண்ணிருக்கோம், சிகப்பு துணியினால சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, முன்னணியில வைக்கிறது அந்த மேய்ப்பர்கள் வந்து கண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு.
நிறைய விஷயம் புதிய ஏற்பாட்டுல சொல்ல விஷயங்களும் கூட நம்ம பழைய ஏற்பாடுடைய இந்த ரூட்ஸ், இந்த சாரம் தெரியாம நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளவு டீப்பான விஷயங்கள். அவங்க ஆண்டவருடைய சீஷர்கள் எழுதும் போது, அவங்க யூதர்களுக்கு எழுதும் போது அவங்களுக்கு டைரக்டா புரியுது. துணியில சுத்தி கிடைத்திருக்க காண்பீர்கள்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். நம்ம பல மைல் தாண்டி வேற கல்ச்சர்ல பறந்து நம்ம வாசிக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் நமக்கு சரியா புரிந்து கொள்ள முடியாது. எனவே வேதத்தினுடைய ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஓகே, 2 முக்கியமான கூடார பண்டிகை நம்ம பார்த்தோம். முதல் பண்டிகை வனாந்திரத்துல செலிப்ரேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய பண்டிகை கொண்டாடுறாங்க. அடுத்து ஒரு பெரிய பண்டிகை என்ன ஆகுது? மெசியா கூடாரமாக இந்த சரீரம் என்கிற கூடாரத்தை அணிந்து பூமியில ஒரு மனுஷனாக பிறக்கிறார். ஓகே, இதுக்கு அப்புறமா இன்றைக்கு நாம செலிப்ரேட் பண்ணுகிறதான இந்த கூடார பண்டிகைகளை குறிச்சு பவுல் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரை. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்மாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு. நாம தரித்திருக்கிற இந்த கூடாரமாகி இந்த ஃபிளஷ், இந்த சரீரமானது டெம்பரரி டுவெல்லிங். இன்றைக்கு ஒவ்வொரு கூடார பண்டிகையும் ஆண்டவர் நம்மை ஆசரிக்க சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, தேவ பிள்ளைகளே நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாம வாழ்கிற இந்த சரீரமானது இட் இஸ் நாட் பெர்மனன்ட், இட் இஸ் a temporary dwelling. ஒரு கூடாரத்தை போலதான் நம்ம வாசிக்கிறோம். இதுல நமக்குள்ள தேவனுடைய ஆத்மா இருக்கிறது, அது ரொம்ப பிரஷியஸ். இந்த வஸ்திரத்தை போல, இந்த போர்வை போல என்ன பண்ண போறோம்? இந்த கூடாரத்தை கலந்து போட்டுட்டு தேவன் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான கூடாரத்தை நம்ம என்ன போறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர் நமக்காக ஒரு மகிமையுள்ள சரீரத்தை வைத்திருக்கிறார். இந்த சரீரத்துல இருந்து பிறக்கிறத எல்லாமே நாற்றம் தான். இந்த சரீரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் குடிக்காம வந்து பாருங்க என்ன ஆகுதுன்னு. பக்கத்துல யாரும் வர முடியாது. இதுல இருந்து வரது எல்லாமே நாற்றம் தான். இது அழிந்து போகக்கூடியதான ஒரு கூடாரம். இது ஒரு டெம்பரரி டுவெல்லிங். இந்த டுவெல்லிங்ல நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் என்ற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக, இந்த கூடார பண்டிகை நாட்களின் மூலமாக கர்த்தர் என்ன பண்றார்? உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். இது டெம்பரரி தாங்க. This world is not my home. இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஒரு கூடார வாசியை போல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நம்ம போக போறோம். ஆனா எதை நோக்கி இருக்கிறோம்? ஒரு மகிமையுள்ள சரீரம், ஒரு பெர்மனன்ட்டான ஒரு சரீரம். யேசுவா உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சரீரம் எப்படி இருந்தது? மகிமையான ஒரு சரீரமா இருந்தது. அந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருந்தது? பூட்டி இருந்த கதவுக்குள்ள என்ன பண்ண முடிஞ்சது? அவரால் உள்ள வர முடிஞ்சது. அதே சமயத்தில் அவங்களோட கூட உட்கார்ந்து சாப்பிடவும் முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு சரீரம். நம்மளால இப்படி டிராவல் பண்ண முடியும், காற்று போல டிராவல் பண்ண முடியும் அந்த சரீரத்துல. அதே சமயத்துல நம்மால நிறைய காரியங்கள், அதாவது ஏதேன் தோட்டத்துல இருந்த கனிகளை போல யெஷுவா வரும்போது கடைசி காலத்துல பூமியானது அதனுடைய பலனை கொடுக்கும் போது அதெல்லாம் நம்மளால உண்ண முடியும் என்று சொல்லி நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல பார்க்கணும். எல்லா பண்டிகைகளும் 7 நாள் தான். பஸ்கா பண்டிகை 7 நாள் தான். அந்த இந்த கடைசி கூடார பண்டிகை ஆண்டு என்ன சொல்றாரு? 8 நாட்கள் சொல்றாரு. ஏன் 8? இது மட்டும் ஏன் 8? எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஏன் வருது? 7 என்ற எண்ணுக்கு என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீஷன், முடிவுன்னு அர்த்தம். 7ன்றது கம்ப்ளீஷன். 6 நாள் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்காரு, நமக்கு மனுஷனுக்காக வேலை செய்யும்படியா உண்டாக்கி இருக்கிறாரு.
7வது நாள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஓய்ந்து இருக்கும்படியா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கூடார பண்டிகை அது ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் பண்றாருன்னா 8 இஸ் a new beginning. 8 என்றதான எண்ணுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு புதிய ஒரு துவக்கம். சோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு முடிஞ்சு போய் இன்னும் ஒரு புதிய ஒரு துவக்கத்துக்குள்ளாக நாம் என்டர் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியோட ஹிஸ்டரி முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த கூடார பண்டிகையில இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா there is a new beginning for you. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு துவக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆசைப்படுகிறார். சரி, முதல்ல வனாந்தரத்துல கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். அப்ப ஆண்டவர் அவர் மத்தியில வாசம் செய்தார். அதுக்கப்புறமா 2000 வருஷம் கழிச்சு இஸ்ரேல்ல கூடார பண்டிகை கொண்டாடினாங்க. யெஷுவா என்ன பண்ணாரு? மாம்சத்தில் அவர்கள் மத்தியில வந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்துல கூடார பண்டிகையில கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்காக ஆண்டவர் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? சத்திய ஆவியானவரை நமக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். எல்லா கூடார பண்டிகை காட்டிலும் இப்போ இருக்கிறதான ஒரு சூழ்நிலை ஸ்பெஷலான ஒரு சூழ்நிலை. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கூடார பண்டிகை மேல மகாபரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தருடைய ஷக்கினா மகிமை என்கிறதான ஒரு மகிமை நிரம்பி இருந்தது. நம்ம ஏற்கனவே யாம் கிப்பூர் பண்டிகையில பார்க்கும்போது பிரதான ஆசிரியர் மாத்திரம் தான் அதுக்குள்ள போக முடியும். ஆனா இன்னைக்கு அதே ஷக்கினா மகிமை திரைசீல இரண்டாக கிழிக்கப்பட்டு உலகம் முழுவதுமா இருக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய சரீரம் என்கிறதான கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணுகிறது? வந்து வாசம் செய்கிறதா இருக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கூடார பண்டிகை நம்ம யாரோடு கொண்டாடுகிறோம்னா ருவாக் ஹகதோஷ், பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன பண்றோம்? கொண்டாடுகிறவர்களா இருக்கிறோம். இந்த கூடார பண்டிகையுடைய முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம் என்னன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதை கர்த்தர் என்ன பண்றாரு? உணர்த்துகிறார். இந்த கூடார பண்டிகையுடைய கடைசி நாள் ஒரு விஷயம் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா வாட்டர் லிபேஷன் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா சீலோவாம் குளம், எருசலேம் தேவாலயத்துக்கு கீழே சீலோவாம் குளம் இருக்கும். அந்த குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி இருக்கும். அந்த தண்ணீரை கொண்டு போய் எல்லாரும் அந்த படியில ஏறி போகும்போது டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் ஏறுகிற சங்கீதத்தை பாடிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? மேல போவாங்க. பலிபீடத்துல என்ன பண்ணப்படும்? பலிபீடத்துல ரைட் சைடு கார்னர்ல இந்த தண்ணி ஊற்றப்படும். அதாவது ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். அதுல தண்ணி ஊற்றப்படும், திராட்சை ரசமும் ஊற்றப்படும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அந்த பலிபீடத்துடைய வலது பக்கத்துல போடும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா இதே விஷயத்தை தான் யோவான் ரெக்கார்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் போது சிலுவையில அவருடைய விழாவில் குத்தின போது அவருடைய விழாவில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் பீரிட்டு வந்தது. இந்த விஷயம் என்னன்னா கூடார பண்டிகையுடைய கடைசி நாள்ல செய்யப்பட போகிறதான இந்த வாட்டர் லிபேஷன் செரிமனியில ரத்தம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தண்ணீர் என்பது எதை குறிக்கிறதுனா இந்த நியாய தீர்ப்பை தணிக்கக்கூடியதான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய பாவத்தினுடைய எல்லா கோபாக்கினையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? யெஷுவா என்ன பண்றாரு? தணிக்கிறவராய் அவர் ஜீவனை கொடுத்து அந்த ஆண்டவருடைய கோபாக்கினை எல்லாத்தையும் மனுஷன் மேல வரக்கூடிய கோபாக்கினை எல்லாம் அவர் முன்னாடி வந்து நின்றுட்டார். ஒரு ஆள் வந்து கண்ணை வச்சு முன்னாடி நிக்கிறாங்க சொல்றது. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு? ஒருத்தர் வந்து முன்னாடி நின்று அந்த புல்லட்டை வாங்கிட்டாருன்னா அப்ப நீங்க என்ன ஆவீங்க? காப்பாற்றப்படுவீங்க. யெஷுவா அது மாதிரிதான் நம்ம மேல இருக்க கோபாக்கினை, நம்ம செய்த பாவத்துக்கான தண்டனைகளை நாம ஏற்கிறதுக்கு பதிலா முன்னாடி வந்து யார் அதை வாங்கிடுது? யெஷுவா வாங்கிட்டு இந்த கூடார பண்டிகை. அப்போ அந்த தண்டனை எல்லாம் அவர் வாங்கிட்டு நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா தம்முடைய சொந்த ஆவியை, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதான முக்கியமான ஒரு பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகையாக நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷன்ல நம்ம வாசிப்போம். இந்த வாட்டர் லிபேஷன் செரிமனி என்று சொல்லப்படுகிறதான இந்த தண்ணீரின் பண்டிகை அப்பதான் பலிபீடத்து பக்கத்துல நின்று யெஷுவா உரத்த சத்தமா கூப்பிடுறாரா, தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுப்பானேயானால் அவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான் என்று சொல்லி இதே நாள் இந்த பண்டிகையுடைய கடைசி நாள்
இது துவக்கத்தின் நாள், கடைசி நாள் என்ன பண்றாரு அவர் சொல்லுகிறார். ஐஷுவா யாரை குறிச்சு சொல்றாருன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு சொல்லுகிறவரா இருக்கிறார். சோ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறவரா இருக்கிறார். ஆனா அவர் பேர் என்னது? ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அப்ப அவர் பேர்ல என்ன இருக்கு? பரிசுத்தம். அவர் பரிசுத்தர். ஆனா நமக்குள்ள அவர் என்ன பண்ண போறாரா? வாசம் பண்ண போகிறார். சோ அவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா ஒரு சில தகுதிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த என்னென்ன தகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவயவங்கள்னா என்னங்க? நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான உறுப்புகள். இந்த அவயவங்களை குறிச்சு என்ன பண்றாரு பவுல் தெளிவா சொல்றாரு. இவைகளை பாவத்துக்குரிய அவயவங்களாக நம்ம பயன்படுத்தாம என்ன நம்ம பயன்படுத்தணுமா? நீதிக்குரிய அவயவங்களாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். இந்த அவயவங்களை குறிச்சுதான் இந்த கூடார பண்டிகையில ஆண்டவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த கூடார பண்டிகையினுடைய முதல் நாளில 4 விதமான தாவரங்களை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல களி கூற வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. அந்த 4 விதமான தாவரங்களுடைய பெயர் நான் சொல்றேன். முதல் தாவரத்தினுடைய பேர் வந்து ஹடாஷ். ஹடாஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தாவரம். நான் அந்த தாவரத்தை உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தனித்தனியா இந்த செட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இந்த செய்தி முடிச்ச பிறகு நம்ம இந்த ஒவ்வொரு தாவரங்களையும் நம்ம உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பைபிள் ஆனவங்க இவங்க என்ன பண்ணிடுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்க குருத்தோலை எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டுருக்கோம். ஏன் இது செய்யறாங்க? ஏன் ஆனவங்க அந்த ஜனங்க குருத்தோலை எடுக்கிறாங்க? அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வாசிச்சோம்ல லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இவங்களுக்கு ஆண்டவர் இந்த 4 விதமான தாவரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 4 விதமான தாவரங்கள் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுகிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, ஒரு ஃபாதர், ஒரு டீச்சர், ரொம்ப அன்பான ஒரு டீச்சர். ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு சில டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நம்ம கிட்ட கைண்டா இருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப எளிமையா இருக்கும், நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். சில டீச்சர்ஸ் எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்க? ரொம்ப டஃபா இருந்து சிறுன்னு சொல்லிட்டு நம்ம திட்டுறது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கடிஞ்சு கொள்றவங்களா இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய டீச்சர் ஆகிய ஆண்டவர் நம்ம ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு இந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தை கேட்டோம்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்? பயம் வந்து பரிசுத்தமா நம்பி வாழ்றது பரிசுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறது போல எப்படி இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றது ஆண்டவர் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. சாதாரண இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான இந்த earthly things கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு கர்த்தருடைய ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதல் இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹதாஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தாவரம். ஹதாஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தாவரம். இத வந்து மர்டல் ட்ரீனுடைய லீவ்ஸ் ன்னு சொல்லுவாங்க. மர்டல் ட்ரீ எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் தேடி பார்க்கிறதுக்கு எனக்கு தெரியல எங்க மர்டல் ட்ரீ இருக்குன்னு. ஆனா இந்த ஹதாஸினுடைய இலைகள் எப்படி இருக்கும் பார்த்தாக்கா, கண்ணுடைய ஷேப்ல இருக்கும். இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய ஐஸோடைய ஷேப்ல இருக்கும் ஹதாஸினுடைய ட்ரீ. இதனுடைய பிக்சர் நான் ஆக்சுவலா ஹதாஸினுடைய பிக்சர் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சோ இந்த செடியினுடைய கிளை எப்படி இருக்கும் பார்த்தா, இந்த இலைகள்லாம் பார்த்தா கண்ணுடைய ஷேப்ல இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய கண்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது இரண்டாவது ஒரு தாவரத்தினுடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா அரவா. என்ன சொல்லுங்க? அரவா. அரவானுடைய இலை ஏறக்குறைய இது மாதிரி இருக்கும். இது வந்து விலோ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல விலோ ட்ரீ எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால நான் காலையில போய் ஹண்ட் பண்ணி இந்த இலைகள்லாம் இதுக்கு சிமிலரா இருக்கிற இலைகளை நான் கொண்டு வந்தேன். ஓகே, இந்த விலோ ட்ரீனுடைய இலைகள் எப்படி இருக்கும்னாக்கா, நம்முடைய
வாயினுடைய உதடுகளை போல இருக்கும், லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எதை குறிக்குதுன்னா நம்முடைய வாயை குறிக்கிறது, இந்த வில்லோ ட்ரீனுடைய பிரான்ச்சஸ். மூன்றாவது இதனுடைய பேர் என்னன்னா லுலாவ். இதனுடைய பேர் என்னது? லுலாவ். இது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து பேரீச்ச மரத்தினுடைய இலை. பேரீச்ச மரமும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. கடைசியில் ஒரு பனை மரம் ஒண்ணு இருந்தது, அது கொஞ்சம் சிமிலரா இருந்ததுனால அது இலையை கொண்டு வந்தேன். இப்படிதான் நீளமாக இருக்கும். இந்த பனை மரத்தினுடைய இலை எதை குறிக்குதுன்னா நம்முடைய ஸ்பைனல் கார்டை குறிக்குது. நம்முடைய ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும் இல்லையா? சோ நம்முடைய ஸ்பைனல் கார்டை குறிக்கக்கூடியதான இந்த பனை ஓலையை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. நான்காவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்ராக். எத்ராக் என்னன்னா ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட். சிட்ரஸ் ஃப்ரூட்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல, சயின்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்க. லெமன், ஆரஞ்சு, இந்த ஃபேமிலியில சேர்ந்த எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட் தான். சோ ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட். இந்த 4 தாவரம் தான் இங்க வேதாகமத்துல 23 லேவியர் 23:33 சொல்லப்படும். இந்த 4 தாவரம். ஓகே, இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு செட் அல்லது ஒரு செட் ஒன்னே இதுல 3 தாவரங்கள் இருக்கு. நான் என்ன சொன்னேன் இல்லையா? முதல்ல ஹதாஸ், இந்த கண்களை போல இருக்கக்கூடிய இந்த இலை. அப்புறமா அரவா, நம்முடைய லிப்ஸ போல இருக்கக்கூடிய இந்த இலை. அப்புறமா லுலாவ், நம்முடைய ஸ்பைனல் கார்ட். இந்த 3த்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இடது கையில பிடிச்சிருப்பாங்க. எந்த கையில? இடது கையில பிடிச்சிருப்பாங்க. இந்த எத்ரான் என்று சொல்லப்படுகிற இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுடைய வலது கையில பிடிச்சிருப்பாங்க. இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எதை குறிக்குதுன்னா நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஓகே, சோ ஹடாஸ் சொல்லப்படுகிற முதல் தாவரம் எதை குறிக்குது? கண்களை குறிக்குது. அப்புறம் அரவா சொல்லப்படுகிற 2வது தாவரம் எதை குறிக்குது? நம்முடைய வாயை குறிக்குது. அப்புறமா லுலாவ் சொல்லப்படுகிற இந்த நீளமான ஒரு இலை எதை குறிக்குது? நம்முடைய ஸ்பைனல் கார்டை குறிக்குது. எத்ராக் சொல்லப்படுகிற இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எதை குறிக்கிறது? நம்முடைய ஹார்ட்டை, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. சரி, இது 3த்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கணும். இந்த எத்ராக ரைட் ஹேண்ட்ல பிடிக்கணும். இதுக்கான ரீசன் என்ன? பைபிள்ல லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அநேக அர்த்தம் உண்டு. ரைட் வந்து எதை குறிக்குதுனாக்கா கிருபை குறிக்கிறது. லெஃப்ட் எதை குறிக்குதுனாக்கா நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம யாம் கீப்பர் பண்டிகை அப்ப கூட பிரதான ஆசாரியர் இந்த ரத்தத்தை கொண்டு வந்து கிருபாசன பீடத்தினுடைய வலது புறத்துல என்ன பண்ணுவாரு? 7 முறை ஸ்பிரிங்கிள் பண்ணுவார். ஏன்னா வலது புறம் தான் கிருபை குறிக்கிறது. ஜனங்களுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்து ஆண்டவருடைய கிருபையை மன்றாடும்படியாக அதுல 7 முறை ஸ்பிரிங்கிள் பண்ணுவார். சோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? நம்முடைய இருதயம் இருக்கிறது. சோ ஆண்டவருடைய கிருபை இந்த இருதயத்தின் மேல் இருக்கும்படியாக. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த 3 காரியங்கள், இதை நியாயம் தீர்க்கும்படியாக நம்ம நம்முடைய இடது கையில வச்சிருக்கோம். இதை குறிச்சு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த ஹதாஸ குறிச்சு நம்ம பார்ப்போம். இந்த மர்டில் ட்ரீனுடைய கிளைகள். ஹதாஸ் என்று சொல்லப்படுகிறது எதை குறிக்குதுன்னா நம்முடைய கண்களை குறிக்குதுன்னு பார்த்தோம். பைபிள்ல நம்முடைய கண்களை குறித்து யெஷுவா நிறைய இடத்துல பேசியிருக்கிறார். மிக முக்கியமா நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, கண்ணானது சரீரத்தில் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். சரீரம் எப்படி வெளிச்சமா மாறும்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, இந்த சரீரமானது மண்ணுக்கு தான் போக போகுது. இந்த சரீரம் எதை குறிக்கிறது? டெம்பரரி டுவெல்லிங், கூடாரத்தை குறிக்கிறது, சுக்கோத்தை குறிக்கிறது. அப்ப யெஷுவா சொல்றாரு, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். யாருடைய சரீரம் வெளிச்சமா இருந்தது?
யெஷுவாவுடைய சரீரம் வெளிச்சமா இருந்தது. மறுரூப மலையில அவர் பேதுருவும் யாக்கோபு யோவான் 3 பேரையும் கூட்டு போகிறாரு. அந்த நாளு கூட என்னது சுக்கோத் பண்டிகை தான், கூடார பண்டிகை தான். அவர் போகிறாரு, அவருடைய சரீரம் என்ன ஆகுது? மறுரூபம் ஆகிறது. பாக்குறாங்க எலியாவும் மோசே என்ன பண்றாரு, அவரோடு கூட பேசுறத பாக்குறாங்க. பேதுரு என்ன சொல்றாரு, அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து என்ன பண்ணிடலாம், கூடாரம் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூடாரத்துல அவங்க வசிக்கிறது நிமித்தமா தான் இந்த காரியத்தை சொல்றாங்க. ஓகே, யெஷுவாவுடைய சரீரம் பிரகாசித்தது. வேதத்துல வேற யாருடைய சரீரம் பிரகாசித்ததுன்னு சொல்லிட்டு சொல்லப்படும். மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. கற்பனைகளை 2வது முறை வாங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது கரெக்டா யோம் கிப்பூர் அப்போ கீழே இறங்கி வராரு. இந்த காரியங்கள் எல்லாம் கூடார பண்டிகையினுடைய அந்த அருகாமையில் தான் நடக்குது. மோசேயுடைய முகத்தை ஜனங்களால பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். இது எதை குறிக்கிறதுன்னு இந்த பிரகாசம், ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளுடைய சரீரமும் எப்படி பிரகாசித்ததோ அந்த நிலையை நிழலாட்டமாக காட்டக்கூடியதான ஒரு காரியமா இருக்கிறது. நீங்க அணிய போகிற புதிய கூடாரமானது எவ்வளவு பிரகாசமா இருக்க போகிறதுன்றத ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி காண்பிக்கிறார். அப்ப அந்த புதிய கூடாரத்தை நம்ம தரிக்கணும்னாக்கா நம்ம இந்த இருக்கிற கூடாரத்துல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, நம்முடைய கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஒரு மனுஷன் தன்னுடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ணது நிமித்தமாக தன்னுடைய சரீரம் முழுசு என்ன பண்றான கண்ட்ரோல் பண்ணுகிறவனாக. நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சில டெம்டேஷன்ஸ் என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருமே நம்ம உலகத்துல ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய காரியம். இந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொள்வது? மெயினா ஒரு காரியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். என்னது? நம்முடைய கண்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கண்ணு தான் நிறைய பாவங்களுக்கான மெயினான ரூட் காஸ். முதல் பாவம் ஏதேன் தோட்டத்துல எங்க நடந்துச்சு? கண்ணாலதான். பக்கத்துல அந்த ட்ரீ பக்கம் போவானா சொன்னாங்க, அந்த பக்கத்துல போய் நின்று என்ன பண்றது, நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கனால தான் என்ன ஆச்சு, இது பாக்குறதுக்கு நல்லா இருந்த ஆண்டவர் இது கெட்டதுன்னு சொல்லிட்டாரு. இல்லையே, கெட்டது மாதிரி இல்லையே, ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இது அப்படின்னு பார்க்கணும். நல்லா சொல்லுவோம், என்ன பண்ணுவோம், இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ரசனையில தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக டைம்ல போய் பாவத்துல விழுந்து விடும். சோ நம்ம கண்களிலே நமக்கு பரிசுத்தமானது அவசியமா இருக்கு. வெறும் இட் இஸ் நாட் ரிகார்டிங் லாஸ்ட், வெறும் இச்சையினுடைய பாவத்தை மாத்திரமல்ல, நிறைய பாவங்களுடைய தொடக்கம் எங்க வருதுன்னா கண்ணுல தான் வருது. மற்றவங்களை பார்த்து பொறாம எங்க இருந்து வருது? கண்ணுல தான் ஸ்டார்ட் ஆகுது. மற்றவங்க மேல வெறுப்பு எங்க இருந்து வருது? கண்ணுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பாவங்களுடைய ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கண்கள். சில பேருடைய கண்கள் நல்லாவே அவங்க மோசமான கண் வச்சுட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். ஜெலசி கரெக்ட் தான். ஏன்னா அது ஜெலசி, எனக்கு இல்லாதத இன்னொருத்த வச்சிருக்க கூடாது, அவன்கிட்ட இது இருக்குது அது எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்வி, இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் வேதத்துல என்ன பண்றாரு, கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய சரீரம் நீ தரித்து கொள்ள போகிற கூடாரம், ஒளியின் கூடாரம், அந்த கூடாரம் உனக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ எதை கண்ட்ரோல் பண்ணணும்? உன்னுடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது எந்த கையில பிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் எதை குறிக்குது? ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. உன் கண்ணை எப்பவுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கணும். ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கொள். எதை பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரோ அவைகளை பார்க்காதே. நான் பார்த்தாலும் நான் பரிசுத்தமா இருப்பேன் நம்ம சொல்லவே முடியாது. பார்த்தாக்கா பினிஷ். யோசேப்பு குறிச்சு பார்க்கணும். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து அவன் என்ன பண்ணான்? வஸ்திரத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி போனான். இன்னைக்கு பாவத்தை எதிர்த்து நம்ம நிக்க கூடாது, பாவத்தை கண்டு ஓட வேண்டும். அதுக்கான பலத்தை கொடுப்பார் கர்த்தர். என்ன பண்றாரு? 3 விதமான ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறாரு. மான்களின் கால்களுக்கு ஒத்த பலன். மானுக்கு காலுக்கு ஏன் பலன்? ஓடக்கூடிய, எதிர் துரத்துக்கு வரான்னா ஓடக்கூடிய பலன். இன்னைக்கு பாவம் நம்ம துரத்துதுனாக்கா அதை எதிர்க்க நின்று நான் விட மாட்டேன்னு ஃபேஸ் பண்றது தைரியம் கிடையாது. அதை கண்டு ஓடக்கூடியதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவ பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம் கண்களை நாம்
பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. ஐயோ, 2 கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். எப்படி சொல்லிட்டாரு? கண்டுபிடிக்க போட சொல்லி. ஓகே, பயப்படாதீங்க. இதனுடைய ரீசன் வேற, இதனுடைய அர்த்தமும் வேற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எத்தனை கண்டுபிடிக்க போட சொல்றாரு? எத்தனை கண்ணை பிடிக்க போட சொல்றாரு? அப்போ ஒரு கண்ணால தான் நம்ம பார்க்கணும், 2 கண்ணால தான் பார்க்கணும். பிடிக்க போடணும்னா எத்தனை கண்ணு பிடிக்கணும்? ஒரு கண்ணு பிடிக்க போட்டா இந்த ஒரு கண்ணுல பாவம் செய்ய முடியாதா? செய்யலாம்ல. அப்ப ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இது சொல்றதுக்கான அர்த்தம் வேற. ஆண்டவர் 2 விதமான கண்களை பற்றி இங்க பேசுகிறார். பைபிள்ல இதுல ஹீப்ரு தெரிஞ்சா இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். கண்ணுக்கான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயின். ஆயின்றது எபிரேய லெட்டர்கள்ல ஒரு லெட்டர் ஆயின். இதுக்கும் கூடார பண்டிகைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. இதுக்கும் ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்த நிலைக்கும் அநேக சம்பந்தம். வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, ஓர் என்று சொல்லப்படுகிறது வார்த்தை. ஆலஃப், பாப், ரேஷ். ஆலஃப் என்பது முதல் எழுத்து. ஆலஃபை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆலஃப் என்பது முதல் எழுத்து, ஆண்டவரை குறிக்கக்கூடியதான எழுத்து. கர்த்தருடைய நாமங்கள் எல்லாம் துவங்கக்கூடியதான முக்கியமான எழுத்து என்னன்னா ஆலஃப். இந்த ஓர் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா வெளிச்சம்னு அர்த்தம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் பூமியில உண்டாக்கினப்போ ஆண்டவர் என்ன உண்டாக்கினார்? ஓராக உண்டாக்கினார், வெளிச்சமாக உண்டாக்கினார். அவங்க மேல என்ன இருந்தது? ஒரு ஒளியின் வஸ்திரம் தரித்திருந்தது. இதே ஓர் என்ற ப்ரொனன்சியேஷன் உள்ள இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையில ஆலஃப் கிடையாது, அங்க என்ன இருக்கு? ஆயின் இருக்கும். அதுவும் ஓர் தான், இதே ப்ரொனன்சியேஷன் தான். ஆனா ஆலஃப் பிடிக்கிட்டு அந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆயின் வந்திருக்கு. அந்த ஓருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கின் அர்த்தம். ஓர்ன்ற வார்த்தை 2 விஷயத்தை குறிக்குது. ஒன்னு வந்து வெளிச்சத்தை குறிக்கிறது, இன்னொன்று நம்முடைய தோலை குறிக்கிறது. அப்ப கர்த்தர் மனுஷனை முதல்ல உண்டாக்கும் போது என்ன ஓரா உண்டாக்கினார்? ஆலஃபை கொண்டுள்ள பிரகாசத்தை கொண்டுள்ள ஓரா தான் உண்டாக்கினார். மனுஷன் ஆயினால பாவம் செய்தது நிமித்தமாக இந்த பிரகாசம் போய் என்ன ஆயிடுச்சு? ஆயின் வந்துருச்சு. இன்னைக்குமே இந்த கண்ணை வச்சு எல்லாத்தையும் நம்ம இது நல்லது கெட்டது, இந்த கண்ணு பாவம் செஞ்சதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி தீமை கிடையாது, வெறும் நன்மை தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? 2மே தெரிஞ்சு போச்சு. இப்ப கடைக்கு போனா கூட என்ன பண்றோம்? இது நல்ல கத்திரிக்காவா ஓட்ட கத்திரிக்காவா எல்லாத்தையும் நல்லதா கெட்டதான்னு பாத்துட்டு, மொபைல் வாங்கினாலும் இது ஒரிஜினல் மொபைலா டூப்ளிகேட் மொபைலா, மனுஷனுடைய ஹிஸ்டரி எல்லாமே இப்படிதான் மாறி போச்சு. நல்லதா கெட்டதான்னு பாத்துட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் நம்ம உண்டாக்கினது எதை பார்க்கும்படியாக உண்டாக்கினார்? நன்மையை மாத்திரமே பார்க்கும்படியாக உண்டாக்கினார், ஆலஃபை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு திரும்ப இந்த பிரகாசம் உள்ள சரீரம் வேணுமா? நீ என்ன பண்ணணும்? ஆயினை பிடிக்கி போட்டு ஆலஃபை அந்த இடத்துல என்ன பண்ணணும்? வைக்கணும். என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன யோசிக்கிறோம்னா, நான் பாவமும் செய்வேன், அதே சமயத்துல ஆண்டவரும் எனக்கு தேவை. இந்த கண்ணிலும் நான் அச்சீவ் பண்ணுவேன், அதே சமயத்துல என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தருடைய பிரமாணங்களும் பின்பற்றிக் கொள்வேன். 2மே இருந்து அக்கக்கான் எங்க போவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 2 வேணும், ஆலஃபும் வேணும், ஆயினும் வேணும்னா உன்னுடைய முடிவு எங்க ஆயிடும்? எரி நரகத்துக்கு தான் போகும். ஆனா பரலோகம் போகணும்னா எதை பிடுங்கி போடணும்? ஆயினை பிடுங்கி போட வேண்டும். பிடுங்கி போடுறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷ செயல்பாடுகளை, இந்த இச்சைக்குரிய காரியங்களை பிடுங்கி போட வேண்டும். யோபு என்ன சொல்றாரு? என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்றார். I made a covenant with my eyes அப்படின்றார். இன்றைக்கு கர்த்தர் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய கண்களின் மீது ஒரு கண்ட்ரோல் கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் தாவரம் ஹதாஸ் என்று சொல்லப்படுகிற தாவரத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய கண்கள், நம்ம வாசம் இல்லையா ரோமர், நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கென்று
பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் பவுல் சொல்றாரு இல்லையா? சோ முதல் அவயவம் கண்ணை குறிச்சு பார்த்தோம். அடுத்த அவயவம் என்னது? இந்த ஒவ்வொரு தாவரத்துக்கும் 2 குவாலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு ஸ்மெல் இருக்கும், டேஸ்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த முதல் பார்க்கிறதான இந்த காரியத்துக்கு ஸ்மெல் மட்டும் இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இதை சாப்பிட முடியாது. ஆனா முகத்து பார்த்தாக்கா இதுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் மாத்திரம் இருக்கும். ஸ்மெல் என்பது எதை குறிக்குதுன்னா நமக்கு நன்மையான காரியங்கள், ஆனா மற்றவர்களுக்கு அதனால எந்த நன்மையும் ஏற்படாது. நம்முடைய கண்களின் நிமித்தமாக, நம்முடைய பார்வை நிமித்தமாக நமக்கு வேண்டுமானால் என்ன ஆகும்? நிறைய இன்பங்கள் கிடைக்கும். இதனால மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஓகே, இரண்டாவது தாவரம் என்னன்னு பார்க்கும்போது இந்த அரவான்னு சொல்லப்படுகிறதான இந்த நம்முடைய வாயை குறிக்கக்கூடியதான். வாயை குறித்து பைபிள்ல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. நம்முடைய நாவை, நம்முடைய வாயை நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்கள் பைபிள்ல இருக்கு. இந்த இலைக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு டேஸ்டும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அப்படின்னா நமக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதிக வார்த்தைகள் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாவை குறித்து சொல்லும் போது tongue is fire ன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாவு ஒரு நெருப்பு. எவ்வளவு மோசமான காரியம். அந்த வாசிங்க அந்த வசனத்தை. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவைகளின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நிறுத்தி ஒவ்வொரு பாயிண்டா. நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய லைஃப் ஸ்பேனை குறைக்கக்கூடியதாயும் டைரக்டா நரக அக்கினியை கொளுத்தி விடக்கூடியதாகவும் இருக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு காரியமா இந்த நாவு இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:21 வாசிக்கும் போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நமக்கு மரணம் வேணும்னாலும் ஜீவன் வேணும்னாலும் அதனுடைய பவர் எங்க இருக்குதுன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு. ஏன் இது சொல்லப்பட்டிருக்கு நான் அப்புறம் சொல்றேன். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இந்த நாவலே இன்னொரு விஷயமும் இருக்குது, ஜீவ விருட்சம். ஏதேன் தோட்டத்துல நம்ம மிஸ் பண்ணுவோமோ, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நன்மை தீமை கனி தேடி போனோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். அப்ப இந்த ஆரோக்கியமான நாவு என்ன, எதை குறிக்கிறது? வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானே அதை கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தைன்னா நம்ம பேர் அந்த கெட்ட வார்த்தைகள் அது பேசுறதும் தப்புதான். ஆனா நம்ம தேவையில்லாத பேசுகிற எல்லா விஷயங்களுமே என்னது? கெட்ட வார்த்தைகள். நம்ம வாயிலிருந்து சுயமா பிறக்கக்கூடிய எல்லா அவசியம் இல்லாத காரியங்களுமே கெட்ட வார்த்தைகள் தான். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வாசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நிறைய பேர் இந்த 2 வசனத்தையும் தனித்தனியா படிப்பாங்க, ஆனா ரெண்டுமே ஒன்னா சேர்த்து படிச்சாகும். நம்முடைய நாவின் நிமித்தமாக அநேக வேளையில
மீட்கப்படுகிற நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுவோம். எப்படி துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருப்பதாக. உப்பு என்பது எதை குறிக்குதுன்னா வேத வசனத்தை குறிக்கிறதா இருக்குது. அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எதனால சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும்னா பைபிள் சொல்லப்பட்டபடிதான வார்த்தைகளை நாம் பேசும்போது, அதாவது பைபிள் வசனத்தின்படியே மனப்பாடம் பண்ணி நம்ம பேசுறதெல்லாம் வசனத்தை பேசணும்னு அர்த்தம் கிடையாது. வேதம் ஆமோதிக்கிறதான பெர்மிட் பண்றதான காரியங்களை மாத்திரமே, அதாவது பக்தி விருத்திக்குண்டான காரியங்களை மாத்திரமே நாம் பேச வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டு நம்முடைய வார்த்தைகள் வேதத்தினால சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களில் விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்கள் இருந்து காக்கிறான். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனுஷன் தன் வாயை காத்துக்கிட்டா பிரச்சனைகள் இருந்து தன் என்ன பண்ணுவானா? காத்துக்கொள்வானா. அப்போ என்ன சொல்ல வருது இந்த வசனம்னா, நம்ம வாய் தான் பிரச்சனைகள் என்ன பண்ணுது? விழித்து கொண்டு வருது. நம்ம வாழ்க்கையில வர நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னா நம்முடைய வாய். இது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், வசனத்தின்படியே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க, சுதந்திரிச்சு கொள்ளணும். 12 உளவாளிகள் உள்ள அனுப்புறாங்க. அந்த உளவாளிகள் போயிட்டு 2 விதமான ரிப்போர்ட் வருது. 2 பேர் என்ன பண்றாங்க? பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்றாங்க, இல்ல சுதந்திரிச்சிடலாம். பைபிள் சொன்ன மாதிரி இப்பல சாரமேற்றப்பட்டதான வார்த்தைகள், விசுவாசம் உள்ள வார்த்தைகள். கர்த்தர் நம்மோடு இருப்பார், நிச்சயமா யுத்தம் பண்ணி இவங்க எல்லாரும் நம்ம கையில ஒப்பு கொடுப்பாங்க. 2 பேர் பாசிட்டிவா பேசுறாங்க. மீதி 10 பேர் என்ன பண்றாங்க? நெகட்டிவா. நம்ம ஐயோ போக முடியாது, அங்கெல்லாம் ஏனாக்கியர்கள் இருக்காங்க, நம்ம போனா எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிருவாங்க, நம்ம அவங்க வார்த்தைகளுக்கு வெட்டி கிளிக்கல போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நெகட்டிவா. இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை கேட்டது மாத்திரம் பார்த்தாம இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? இன்னும் நெகட்டிவான வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாங்க வனாந்தரத்துல செத்து போனாலே நல்லா இருந்திருக்குமே, இப்ப இங்க கொண்டு வந்துட்டாங்க மோசேன்னு சொல்லிட்டு இவங்க வாயில இருந்து என்ன வார்த்தை பிறந்ததோ அதே வார்த்தை இவர்களுக்கு நியாய தீர்ப்பாய் மாறினது. ஆண்டவர் இவங்களை எதுவும் ஜட்ஜ் பண்ணல இவங்க பாவத்துல. மோசே கெஞ்சி கேட்கிறாரு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சரி நான் மன்னிச்சுட்டேன், ஆனா இவங்க நியாய தீர்ப்பு இவங்க நாவல இருந்தே பிறந்துடுச்சு. எப்படி இவங்க சொன்னாங்களோ அதே போல இவங்களுடைய பிரேதங்கள் இந்த வனாந்தரத்துல விடும் சொல்றாங்க. 40 வருடம் இந்த வனாந்தரத்துல சுத்தி அவங்க சொன்னவங்க எல்லாருமே இந்த வனாந்தரத்துல மரித்து போனாங்க. அவங்க பிரேதனம் இந்த கூடாரம் வனாந்தரத்திலே முடிஞ்சது. அப்ப நம்ம இன்னைக்கு கன்ஃபெஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவா மாறும். ஏன்னா இந்த நாவுக்கு ஆண்டவர் ஒரு அவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலில உருவாக்கி இருக்கிறார், அவருடைய ரூபத்துல உருவாக்கி இருக்கிறார். வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், என்ன ஆச்சு? வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுதுன்னா என்ன ஆச்சு? பூமி உண்டாயிடுச்சு. அதே வல்லமை இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய நாவில கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பாசிட்டிவ் விஷயங்களுக்காக பயன்படுத்தாமல் நெகட்டிவ் காரியங்களை பேசும் பொழுது என்ன காரியங்களை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் நமக்கு பிரச்சனைகளை கண்டிப்பா கொண்டு வந்து நம்முடைய ஆண்டவர் இல்லாத ஒரு விஷயத்துல ஒன்றுமில்லாதவைகளிலே ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவன். கிரியேஷன் எக்ஸ் நெஹிலோ என்று சொல்லப்படுகிறது கிரேக்க மொழியில. கிரியேஷன் அவுட் ஆஃப் நத்திங். ஒண்ணுமே கொடுக்காம உங்ககிட்ட சப்பாத்தி செய்யுங்கன்னு சொன்னா செய்ய முடியுமா? அடுப்பு கிடையாது, மாவு கிடையாது,
தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. சப்பாத்தி செய்யுங்கன்னு சொன்னா செய்ய முடியுமா? இல்ல ஒரு அழகான ஒரு சிலை செய்யுங்கன்னு சொல்றாங்க, ஆனா ஒண்ணும் கொடுக்கல உங்களுக்கு. கல்லு கிடையாது, உளி கிடையாது, எந்த தூரம் கிடையாது, செய்ய முடியுமா? ஆனா நம்ம நாவுக்கு ஆண்டவர் அந்த பவர் கொடுத்திருக்கார். ஒன்றும் இல்லாதவைகளில் ஒன்றை உருவாக்கக்கூடிய நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸ், விசுவாசமுள்ள வார்த்தைகள் நம்ம பேசும்போது இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்காக உருவாக்கக்கூடியதான வல்லமை, அவ்வளவு வல்லமை இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறார், இந்த நாவல கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய சுய வார்த்தைகள் அல்ல. எப்படி இந்த இலைக்கு எந்த பவரும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது, டேஸ்டும் கிடையாது. நம்முடைய சொந்த வார்த்தைகளுக்கு எந்த பலனும் கிடையாது. அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கன்ஃபெஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் மீது ப்ராஃபஸை பண்ணும்போது, நம்முடைய நாவனால மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது, bless you brother, ஷலோம் உண்டாவதாக போன வார்த்தையில பார்த்தோம் இல்லையா? நம்ம மற்றவர்களை வாழ்த்தும் போது அந்த வார்த்தை போகி என்ன பண்ணுது? அவங்களுக்கு பிளெஸிங்ஸை உருவாக்குது. அவ்வளவு பவர் இந்த நாவுக்கு. ஓகே, இரண்டாவது தாவரம் நம்ம பார்த்தாச்சு. மூன்றாவது தாவரம், இது பேர் என்னது? லுலாவ். லுலாவ் இது நம்முடைய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சயின்ஸ் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்பைனல் கார்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நம்முடைய சரீரம் முழுவதையும் இயக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு இடம். நம்ம பிரெயின்ல இருந்து கமாண்ட வாங்கி அதை செயல்படுத்தக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது நம்முடைய கிரியைகளை குறிப்பிடுகிறது, நம்முடைய செயல்களை குறிப்பிடுகிறது, நம்முடைய ஆக்டிவிட்டிஸை குறிக்கிறது, நாம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களை குறிக்கிறது. முதல் செய்கை வேதாகமத்தில் நம்ம எங்க பார்க்கிறோம்னா, மனம் திரும்புதல் என்பது ஒரு கிரியை தான். என்னது? மனம் திரும்புதல் என்பது ஒரு கிரியை. யோனா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனா வருகிற நாட்களிலே நம்ம என்ன பண்ணலாம்? வேதாகமத்தினுடைய புத்தகத்தினுடைய பட்டியல்களை மனப்பாடம் பண்ணலாம். அப்போ எல்லாருமே நம்ம பைபிள் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம we will try to equip ourselves. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேலை போடுவோம் பைபிள்ல நம்ம ஸ்ட்ராங்கா மாறுவதற்கு. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் மறுபடியும் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். யோனா தீர்க்கதரிசி சொல்லி நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே சொல்லிட்டாரு அழிக்க போறேன்னு. ஆனா இந்த வார்த்தையை கேட்டுமே அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அழுதார்கள். ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லிட்டு இந்த கிரியை கர்த்தர் கண்டு என்ன பண்ணாரு? அவரே மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணாரா? உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார். மனம் திரும்புதல் என்கிறதான் இந்த கிரியைக்கு அவ்வளவு வல்லமை. இன்றைக்கு நம்ம எல்லா பொல்லாத வழி கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன இருக்குமே, யாம் கிப்பூர் அன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் எழுதணும் இல்லையா? எழுதி எல்லாவற்றையும் கிழிச்சு கொளுத்தி போட்டோம் இல்லையா? அப்போ அந்த பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பக்கூடியதான இந்த மனம் திரும்புதல் நமக்கு எங்க கொண்டு போய் விடும்னா ஜீவனை கொண்டு போய் விடுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து கிருபை கொண்டு இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியதான இந்த லூலா நம்முடைய கிரியைகளை குறிக்கிறது. முதல் கிரியை ரெபெண்டன்ஸ் குறிச்சு பார்த்தோம். இரண்டாவது கிரியை மத்திய 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Do unto others what you would have them do unto you. இந்த பைபிள்ல கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்ய விருப்பப்படுகிறீர்களோ, மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க. மற்றவங்க உங்க மேல அன்பு காட்டணும்னு நினைக்கிறாங்களா? அந்த அன்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க?
அன்பு காமிங்க. உங்களுக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல, மத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். 3:13. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்கினி என்பது எதை குறிக்கிறதுனா நியாய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. அக்கினி எல்லாருடைய கிரியைகளும் ஆண்டவர் முன்னாடி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல வெளியே வந்துடும். எட்டுன பார்த்தோம், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். கடைசியா அந்த அக்கினி வரப்போகுது. அதுல 3 பொருள் சொல்லப்பட்டிருக்கும்: பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், அப்புறமா wood, மரம், வைக்கோல். மரம், புல், வைக்கோல். இந்த 6 நெருப்புல கொண்டு போனா என்ன ஆகும்? மரம், புல், வைக்கோல் எல்லாம் என்ன ஆகும்? ஆனா பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் என்ன ஆகும்? நிற்கும். இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் வேதத்தின்படி கர்த்தர் சொன்னபடி இருக்குமே, ஆனால் அவர்கள் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் விலையேறப்பட்ட கல்லை போலவும் அக்கினிக்குள்ள போனாலும் நியாயத்திற்குள்ள போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வேகாம நிற்போம் ஆண்டவருடைய கடைசி நாள்ல. இன்னைக்கு நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? நம்மை நாமே நிதானித்து, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான். அப்ப இந்த 3 ஆர்கன்ஸையும், நம்முடைய கண்ணையும், நம்முடைய வாயையும், நம்முடைய கிரியைகளையும் நம்ம எப்பொழுதுமே நிதானித்து கொண்டிருந்தா, இன்னைக்கு நான் என் பார்வை கரெக்டா இருக்கா ஆண்டவருக்கு முன்னாடி, இன்னைக்கு என்னுடைய பேச்சு கரெக்டா இருக்கா, இன்னைக்கு என்னுடைய கிரியைகள் கரெக்டா இருக்கா, நம்ம எப்பவுமே இதை ஜட்ஜ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி ஜட்ஜ் பண்ணிட்டோமே இருந்தாங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி எப்படியாவது போய் என்ன பண்ணிடலாம்? சேர்ந்துடலாம். நம்முடைய கூடாரத்தை, கடைசி கூடாரத்தை தரித்துக் கொள்ளலாம். இந்த கடைசி விஷயத்தை நம்ம பார்ப்போம். எத்ரால் இத ரைட் ஹேண்ட்ல பிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஆசை, பரிசுத்த ஆவியானுடைய கிஃப்ட்ஸ் நம்ம கற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய வழிநடத்தல் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனா அதுக்கான ரீசன் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இதெல்லாம் நமக்கு என்னன்னாக்கா வாசல்கள், போர்ட்டல்ஸ் சொல்லுவோம். கண் என்பது ஒரு வாசல், வாய் என்பது ஒரு வாசல், நம்முடைய கிரியைகள் என்பது ஒரு வாசல். இந்த வாசல் எல்லாத்துக்கும் ஒரு கார்டு, ஒரு செக்யூரிட்டி கார்டு நம்ம நிறுத்தி வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வோம். சோ இந்த எல்லா வாசலையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இருதயத்தை பத்திரமா பாத்துக்கோ. அப்ப என்ன ஆகும்? அதுல இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானுடைய கிரிய வாழ்க்கையில வெளிப்படும். இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி நீ ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டேன்னா ஆண்டவருடைய கிருபை உன் இருதயத்துல உச்சப்படும். பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்ன பண்ணுவாரு? செய்வார். அவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியும். பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னோட கூட பேசுவார். நீ ஆபத்துக்குள்ள கடந்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன் கூட பேசுவார், உன்னை எச்சரிப்பாரு, உன்னை பாவத்துல போக விடாதபடிக்கு என்ன பண்ணுவார்? பாதுகாத்துக் கொள்வாரு. அவருடைய லீடிங்கை தெளிவா பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோட கூட காத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும். மத்தேயு 12:34.
12:34. 12:34. வீரியன் பாம்பு குட்டிகளே. மத்தேயுவா? ஓகே, ரெஃபரன்ஸ் தப்பா இருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Mouth speaks. அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள என்ன நிறைஞ்சு இருக்குதோ அதுதான் வாயில இருந்து வெளியே. அப்ப இந்த காவல் எல்லாத்தையும் காத்து நம்ம இருதயத்தை பாதுகாத்து கொண்டோம்னா, தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்தார்னா, அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள்லாம் எப்படியா இருக்கும்? உப்பினாலே சாரமேற்றப்பட்ட வேதத்தினுடைய நல்ல வார்த்தைகளாக இருக்கும். இது வசனங்களா நானே வாசிச்சேன், நீங்க வாசிக்க வேண்டிய நேரம் இல்லாததுனால. Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:10 சொல்லப்பட்டிருக்கு, created me a pure heart. எனக்கு சுத்தமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி தாவீது என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். எபிரேயர் 8:10 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய பிரமாணத்தை முன்னாடி எங்க எழுதினாரு? கற்பலகைகளில் எழுதினார். இப்ப எங்க எழுதுறாரு? இருதய பலகைகளிலே எழுதுகிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொண்டு என்ன பண்றாரு? வேதாகமத்தை எழுதுறாரு. பைபிளுடைய வசனம் எல்லாத்தையும் அது எப்படி செய்யறது, எப்படி நடக்கிறது, அப்படி அதுபடி எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய இருதயத்துல எழுதி கொடுக்கிறார். கடைசியா ஒரு வசனம், உபாகமம் 30:6 இங்க சொல்லப்படுகிறது, உங்களுடைய இருதயத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இருதயத்தில் விருத்த சேதனம் என்பது ஒரு சென்சிட்டிவான ஒரு ஹார்ட்டை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ ஆண்டவர் முன்னாடி நம்முடைய இருதயம் ஒரு சென்சிட்டிவான ஒரு இருதயமா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம கூட பேசும்போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதான இருதயமா, ஒரு காரியத்தை செய்யாத, பாவம் நெருங்கி வருது தம்பி ஜாக்கிரதையாருன்னு ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் சொல்லும் போது அதை கேட்கக்கூடியதான ஒரு லகுவான ஒரு இருதயத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, நம்முடைய செய்தி முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் இந்த 2 தாவரத்தையும் நம்முடைய கையில எடுத்து நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம களி கூற போகிறோம். ஆண்டவரை துதித்து ஒரு பாட்டை பாட போகிறோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? ஓகே. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசுதேவா, அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. இப்ப இந்த பாட்டை நம்ம பாடும்போது நம்ம இருதயத்துல உண்மையாகவே நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய கண்ணையும் என்னுடைய வாயையும் என்னுடைய கிரிகள் எல்லாவற்றையும் என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுதேவா, யெஷுவா, என் இருதயத்துல வாரும், நீர் வந்து என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒரு ஜெபம் நிறைந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசுதேவா, அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா, அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். இப்போ ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். நம்ம கண்களை மூடியாண்டு சமுத்திர சொல்லுவோமா? யெஷுவா, நான் என் கண்களை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாயை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கிரிகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னுடைய இருதயத்தையும் அந்த நாளில் உங்களுக்கு முன்பதாக நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே.
என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த அவைகள் எல்லாம் நான் இனிமே இந்த வருகிற வருடத்துல நான் ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ள, எல்லாவற்றுக்கும் நான் காவல் வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா காவலோடும் என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அதுல இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நான் தெரிந்து கொள்ள, அவரோடு கூட நடக்க, வேத வசனத்தின் அர்த்தங்களை நான் தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் இன்னொரு முறை கூடார பண்டிகையின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகைகளை நாம் ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிட்டார். மகிழ்ச்சியோடு நாம் இந்த வேலையில ஷபாத் ஷலோம் என்று மகிழ்ந்து கழிப்போம். ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம்.